வெல்கம் டு பவி ஹெல்த்தி ரெசிபீஸ். ரவா யூஸ் பண்ணி ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டான தோசை செஞ்சுருக்கேன். சைட் டிஷ் கூட தேவைப்படாது. ஈஸியாக 10 மினிட்ஸ்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்க 6 மந்த் பேபிலேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் ஹெல்த்தி ரெசிபீஸ் அண்ட் ஸ்நாக் ரெசிபீஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் ரவா, 1 கப் நல்லா சாப் பண்ண வெங்காயம், 1/2 கப் பொடியா சாப் பண்ண தக்காளி, 2 முட்டை, 1 கப் ரவாக்கு 1 கப் தண்ணி, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. ஃபர்ஸ்ட் ரவா நல்லா ஊறணும். 1 கப் ரவா ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கப் ரவாக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ரவா ஊறுற டைமில் நம்ம மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 3 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணால் ஃப்ளஃபியான தோசாவாக வரும். ஸோ கண்டினியூஸாக லைட் எல்லோ கலர் வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன அந்த லைட் எல்லோ கலர் வந்தாச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்ச 1 கப் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாப் பண்ணி வச்ச 1/2 கப் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணால் போதும். குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த ரவா எடுத்து இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவா அக்யூரேட்டாக 15 மினிட்ஸ் தான் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் ஊறி இருந்தால் போதும். இப்போ ஊற வச்ச ரவாவை பேட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரவா யூஸ் பண்ணி செய்கிறதால தோசை மாவு இல்லாமலே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான தோசை கிடைக்கும். சாஃப்டான தோசை மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதால் இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசாவாகவும் இருக்கும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ரவா பேட்டரோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேவையான அளவு பேட்டர் போர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா தோசை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ப்ராப்பராக வேகும். தோசை மேலே நெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ஃப்ளிப் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி அகெயின் 2 மினிட்ஸ் வேக விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சா ப்ராப்பராக வெந்து வரும். சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ட் தோசையை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்டான ரெசிபி. கிட்ஸ்க்கு ஸ்நாக் ரெசிபியாகவும் இந்த தோசை செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 6 மந்த் பேபிலேருந்து கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருக்குமான ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி 3 days ரெசிபி வீடியோஸ் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.